என்னை கேட்டு எனக்கு தெரிஞ்சு 17 வயது கல்லூரிக்குள் நுழைகின்ற அளவில், பள்ளி படிப்பு முடிக்கின்ற அளவில் நான் 3 வேளையெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. 3 வேளை சாப்பாடுலாம் கிடையவே கிடையாது. ஒரு வேளை தான். அந்த ஒரு வேளை சாப்பாடு தான். என்னுடைய அம்மா என்னை பயமுறுத்தணும்னா என்னன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது. இப்போ சொன்னால் இவ்வளோ ஜாலியாக இருக்கும். திருடங்கிட்ட ஒரு பையன் சொல்கிறான், மரியாதையாக என் ஸ்கூல் பேக்கும் எடுத்துகிட்டு போய் இல்லைன்னா கத்திடுவேன். ஸ்கூலுக்கு போகக்கூடாதுங்கிறதான் எனக்கு கொடுத்த தண்டனையே. ஏன்னா அச்சம், எனக்கு படிக்கலைன்னா நாசமாக போயிடுவோன்ற அச்சம் வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப வலிக்கும், ரொம்ப அவமானமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடிய களமே கிடையாது. சொன்ன அடி விழும். சின்ன வயசுலேருந்து யோசிப்பேன், அடி விழாம நம்ம நினைக்கிறத சொல்லி ஜெயிக்கணும்னா என்ன பண்றது? அப்போ வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பேன். இப்போ பாருங்க, யார் பேச கூப்பிட்டாலும் அவங்களையே திட்டுனாலும் கை தட்டி காசு கொடுக்குறான். சொல்லை தேர்ந்தெடுப்பது. 532 நான் +2 முடிச்சு கல்லூரி BA முடிய நான் வாங்கின பரிசு சர்டிஃபிகேட்டினுடைய எண்ணிக்கை 532. ஆனால் இந்த 532 பரிசு பொருள் அல்ல என்னை பேச்சாளராக ஆக்கினது. நான் கலந்து கொண்ட 1500 பேச்சு போட்டிகள். 3 1 பங்கு தான் ஜெயிச்சேன். 1000 போட்டிகளில் தோற்றேன். ஆனால் 1000 போட்டிகளில் நான் கலந்து கொண்ட அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுதான் என்னை பேச்சாளராக நிறுத்தியதே தவிர வெறும் பரிசுகள் அல்ல. பார்ட்டிசிபேட் பண்றது, போய் நிற்கிறது, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதல்ல முக்கியம். போய் நிற்கிறது. ஒரு எல்லையில் என்ன ஆயிடுச்சுன்னா, சில நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அலர்ட்டா இருந்தீங்கன்னா சொல்லித்தரேன். கற்றுக்கோங்க, அவ்வளோதான். நீங்களாம் எவ்வளோ செலவழிச்சு வந்திருக்கிறீங்களா எங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் சம்பாதிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள். நாங்கள் பேசினா யாரும் எங்களை வாய் மூடுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆக்சுவலாக ஏன் தெரியுமா அந்த நிலை வந்தது? நாங்கள் பேசிக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். என்னுடைய டீச்சர் சொன்னாங்க ஒரு வாட்டி, பேசாதேன்னு. எழுந்திருச்சேன். பேசாதேன்னாங்க. மனசில் ஓடுது, யாரை பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவனா? என்ன பார்த்து பேசாதங்கிற? நல்லா தெரிஞ்சுக்க, பிழைக்க தெரியும் எனக்கு. அதனால சத்தமாக சிந்திக்க மாட்டேன். இங்கே தான் உள்ள. உடனே அந்த மிஸ் சொன்னாங்க, எங்கே பேசணுமோ அங்கே பேசு, எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாத. அங்கே பேசுறத நிறுத்தின, இதோ இங்கே பேசுகிறேன். கவனம். யார் என்ன பேசுகிறார்கள்ங்கிறதுல கவனம் இருக்கணும். சுற்றி யார் ஒருவர் கவனமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த பேச்சாளர்கள். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது பேசிடணும். ஆர்டிகுலேஷன். உங்களுக்கு ரகசியம் நம்பர் 1, மனப்பாடம் செய்கிற சக்தி இல்லாமல் போயிருக்கு. படிக்கிற பழக்கம் இல்லாமல் போயிருக்கு. இந்த அக்கா பேசும்போது சொன்னாங்களே, படிங்க, வாசிங்க, ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க, புத்தகங்கள். எத்தனை பேர் இங்கே புக்கு வாசிப்பீங்க? என்ன புக்கு வாசிப்பீங்க? புத்தகம் வாங்குறோம் பிள்ளைகளா, வாங்குறோம். முழுக்க ஒரு புத்தகத்தை வாசிச்சு முடிக்கிற பழக்கம் நம்மில் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நான் ஒரு விஷயத்தை சொல்லவா? ரகசியம் நம்பர் 1. ரோட் கிராஸ் பண்ணும்பொழுது சின்ன பிள்ளை தன்னுடைய அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே ரோட் கிராஸ் பண்ணோம்ல, அப்படி என் பையில் 4 புத்தகங்களாவது இருக்கும். அந்த புத்தகத்தை பிடிச்சிக்கிட்டு தான் போவேன். புத்தகம் இல்லைன்னா கை காலெலாம் நடுங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் என் பிழைப்பு என்று எனக்கு தெரிந்து போன வினாடி புத்தகங்களை பிடித்து கொண்டேன். புத்தக வாசிப்பு எப்போ கை வந்ததுன்னா, இந்த ஒரு கொல்லிக்கட்டை இருக்குதுல்ல, நமக்கு நாமளே வச்சுக்கிற கொல்லி இது. இதை வேகமாக பார்த்து பயிற்சி.
டான்ஸு, பாட்டு, சினிமா, வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது. ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், சைலண்ட்டாக ஒரு விஷயத்தை வாசிக்க முடியாது, பின்னி எடுக்கும். இப்போ உனக்கு நான் ஒரு பெரிய தண்டனை ஒன்று கொடுக்க முடியும். என்ன தண்டனை தெரியுமா? 2 நிமிஷம் கண்ணை மூடி சும்மா உட்கார். முடியாதுங்க, பின்னி எடுத்துரும். எங்கே வலிக்குதுன்னே தெரியாது. இவ்வளோ சீக்கிரமாக சும்மா எப்படி இருக்கிறது? இந்த தன்மை பேச்சாளருக்குரியது இல்லை. தனிமையிலும் அமைதியிலும் மிக ஆழமாக சுகமாக இருக்க தெரியும் ஒரு ஆழமான பேச்சாளனுக்கு. ரகசியம் நம்பர் 1, வாசிக்கிற பழக்கம். ரகசியம் நம்பர் 2, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயத்தையும் சாயந்தரத்துக்கு ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணு. மெமரி. எனக்கு மெமரி நிறைய இருக்கிறதுனால தான் நான் பேச்சாளராக சஸ்டெயின் ஆகிறேன். எனக்கு கம்பராமாயணத்தில் ஒரு 600-700 பாட்டு மனப்பாடம். பாரதியார் பாடல்கள் ஓரளவு ஃபுல்லாக. பாரதிதாசன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை மனப்பாடம் பண்ணிடுவேன். இந்த மனப்பாடம் பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, நான் சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட, எனக்கு தெரியும் நான் எது சொன்னால் பிரச்சனை வரும்னு. ஏன்னா இந்த நாக்குக்கும் மூளைக்கும் மொத்தம் 6 இன்ச்சு. அதை ட்ராவல் பண்ணாமல் இதுலேருந்து எதுவும் நான் சொல்கிறதில்ல. அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டு தான் சொல்கிறது, வளர்றதே இல்லை. ஸ்லிப் பிட்வீன் அ கப் அண்ட் அ லிப் அப்படின்னா போய் சேர வேண்டியது தான். நம்மளாலலாம் இந்த மாதிரிலாம் தாங்கவே முடியாது. எவ்வளோ தாங்குறாரு? என்னம்மா 59 கேஸா 49ஆ? 10 போட்டுக்கோங்க, என்கிட்டயும் இருக்குது ஒரு 10 கேஸ். நம்மளால் அவ்வளோ இல்லை, நின்று நிதானமாக தான் பேச முடியும். அதுலேயும் ஜாக்கிரதையாக, ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நான் பேசும்போது எல்லாம் கவனி, என்ன கவனி. நானே ஒரு சிலபஸ் தான். நான் எப்படி அசைகிறேன், நான் என்ன உடுத்தி இருக்கிறேன், நான் என் கண்கள் எங்கே இருக்குது, என் வாயை நான் எப்படி வச்சுருக்கிறேன், நான் எப்படி நின்றுட்டுருக்கிறேன், எல்லாத்தையும் கவனி. எல்லாமே முக்கியம் பேச்சுக்கு. பேச்சுக்கு எல்லாமே முக்கியம். படுத்துட்டு இருக்கோமா எங்கள் அம்மா, 12 வயசு எனக்கு, 6ஆம் கிளாஸ். அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு அந்த பேகை போட்ட உடனே சுல்தானா அப்படிம்பாங்க. இந்த உருதுவில் பேசுவாங்க, நான் அதை தமிழில் மொழிபெயர்க்கிறேன். கிச்சனுக்கு போயிட்டு சோறு வெந்துச்சான்னு பாரு, உப்பு போட்டிருக்கேனான்னு பாரு, உப்பு போட்டு அதில் சிம்மில் வை. நேராக பல்கனியில் போ, துணிலாம் காய போட்டிருப்பாங்க, அதை காஞ்சுதான்னு பாரு. இல்லை எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு கொடியில் போட்டு கீழே போ. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு வந்து மருந்து வாங்க போனோம். 7 மணிக்கு போகிறேன், நான் கூட வர சொல்லு. கீழே போனால் தண்ணி அடித்து வச்சுருக்கிறேன், அதை எடுத்து குடத்தை வச்சுக்கிட்டு வரும்போது அங்கே ஷெல்ஃபில் ஒரு 600 ரூபா வச்சுருக்கிறேன். கீழே போய் 562 ரூபா கொடுத்துட்டு மீதி இருக்கிற காசை எண்ணி எடுத்துகிட்டு மேலே வா. போகும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு போகும்பாங்க. எல்லாம் செய்யணும். ஒன்றாவது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டங்குவார். அவ்வளோதான், கொட்டியே தீத்துரும் எங்கள் அம்மா தலையில். எல்லாத்தையும் அப்படியே முடிப்பேன். இந்த பழக்கம் இருக்குல்ல, ஒரு வேலையையும் சரியாக முழுமையாக செய்கிற இந்த பழக்கம் இருக்குல்ல, இந்த பழக்கம்தான் இன்னைக்கு 600-700 பாட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம். செய்கிறதில்லை இன்னைக்கு யாருமே, கடுமையான வேலைகளை செய்வதில்லை. முதல்ல வெயிட்டை தூக்குறதில்லை. அம்மா அப்பா கையில் இருக்கிற வெயிட்டை அப்படி தூக்கிக்கிறது இல்லை, கையில் தான் தூக்கிட்டு வர்றதில்லை. கையெல்லாம் வலிக்குது, விரலாம் வலிக்குது, எப்படி மனப்பாடம் ஆகும்? மனனம் செய்வது என்பது கவனத்தினுடைய மிக முக்கியமான கூறு. மனனம் செய்யுங்கள். முதலில் மேடையில் நிற்பதற்கான அடிப்படை தகுதி. மெதுவாக வளர்த்துக்கொள், தப்பே கிடையாது, மெதுவாக வளர்த்துக்கோ. அதை ஸ்டைலாக சொல்லு, கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லு. எல்லாரும் பேசுகிற மாதிரி நீயும் பேசாத. சுந்தரவல்லி சொன்னாங்கல்ல, என் பேச்சாளர் ஆக்குறது எப்படி பேச்ச. என்கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, உங்களை மாதிரியே பேச்சாளர் ஆகணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் சொன்னேன், என்ன மாதிரியே இதுக்கு பேச்சாளர் ஆகணும், உங்களை மாதிரியே பேச. அதுதான் நான் என்ன மாதிரி பேசுறதுக்கு நான் இருக்கிறேனே, என்ன மாதிரி தானே நான் பேசுகிறேன். அப்போ அவன் மாதிரி பேசிட்டோம். ஏனென்றால் எல்லோரும் குழந்தைகளே இந்த உலகத்தில் யூனிக்.
யாரும் யார் போலையும் இல்லை. இறைவன் எல்லோரையும் வித்தியாசமாகத்தான் படைத்திருக்கிறான். இன்னும் ஒரு விஷயம், எல்லோரிடத்திலும் ஏதேனும் ஒரு டேலண்ட் இருக்கு. யார்கிட்டையும் திறமை இல்லாமல் இல்லை. ஏனென்றால் இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோரிடத்திலும் ஒரு டேலண்ட் இருக்கு. இன்னொருவன் போல் நான் மாறுவது என்பது எனக்கான மரண தேதியை நானே நிர்ணயித்துக் கொள்வது போல். அதிலிருந்து கொஞ்சம் விலகி நீ யார் என்று காட்டு. ரகசியம் 3, கான்ஃபிடென்ட்டா இரு. பேச்சாளருக்கு மிக மிக முக்கியம் தன்னம்பிக்கையான தோற்றம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இந்த ஷோல்டர் ஆல்வேஸ், பார்வை எப்பவுமே நேர், சின் அப். ஒரு கம்பீரத்தோடு இரு. எப்பவுமே அந்த கம்பீரத்தை பின்பற்று. கம்பீரத்தோடு வா, கம்பீரத்தோடு போ. நான்லாம் எப்படி ஜெயிப்பேன் தெரியுமா? அந்த ரகசியத்தை ரெக்கார்டு வேறு ஆகுது சுந்தரவல்லி, பொழிச்சு போட்டுமா? நான் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்கிறேன். இந்த 532 40 பேர் இருப்பாங்க. என்ன ஷானவாஸ், 40 பேராவது இருக்க மாட்டாங்க? நம்ம கம்பன் கழகத்துலலாம் கூடவே இருப்பாங்க. பின்னி எடுப்பாங்க டாபிக்லாம். +2 முடித்தவங்கலாம் பிள்ளைங்க. என்ன, நான்லாம் வீட்டில் உருது பேசுகிற பிள்ளை. எனக்கு தமிழில் பேசுகிறதுக்கு வீட்டில் யாருமே கிடையாது. அதுவும் மீசாப்பேட்டையில் தெரியும் எந்த மாதிரி உருது பேசுவாங்க. जा बेटा जा, खाना पकाना, पानी ले लकाओ, खाना व्यवधान பார்த்துட்டு போ. जाना अभी खड़ीच है. இந்த உருது தான். खाना खाई, सूरत देखा तो मालूम होता क्या अभी नहीं खा करेंगी ना. எங்க அம்மா இந்த உருது தான். எங்க அம்மாக்கு தமிழ் பேசுனா எங்க அம்மாக்கு புரியாது. எங்கள் வீட்டில் எல்லாமே உருது தான். கசல், கவாலி எல்லாம் உருதுல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். போக மாதிரி தமிழே கிடையாது. இதில் நான் தமிழ் பேச்சாளராக வந்திருக்கேன். என்ன ஆசை தெரியுமா எனக்கு? வார்த்தைகளை ரொம்ப கவனமாக அப்படி கொள்ளணும்னா ஒன்னே ஒன்று நான் உலகத்தில் கற்றுக்கிட்டேன். யூ மெயின்டைன் யுவர் பாடி லாங்குவேஜ். நிமிர்ந்து இரு. எது இருந்தாலும் நிமிர்ந்து. யார் முன்னாலும் தலை சாய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் இறைவனுடைய பிள்ளைகள். எதற்காக யாருக்கு முன்னாலும் தலை சாய்க்க வேண்டும்? அப்படி கம்பீரமா இருப்பேன். 40 பேர் இருப்பானா, உள்ள நுழைவன் பாரு, சரேல்னு வருவேன் உள்ள. இப்பதான் அமைதியா வந்தேன். அண்ணெல்லாம் இருக்கிறாருன்றதுனால மரியாதைக்கு சரேல்னு உள்ள வருவேன். உள்ள வரும்போதே 10 பேரை காலி பண்ணுவேன். 30ல் 10 அவுட்டு. 30 தான் என்ட்ரியிலே 10 பேர் அடிக்கிறது. அடுத்தது வந்து உட்காருவேனா, லாட் போடுவாங்க. லாட் போட்டால் நம்ம லிபி நமக்கு 1ன்னு வரும். அதை போய் அப்படி 1ங்கிறத லெஃப்டில் எடுத்துட்டு ஒன்றும் மனப்பாடம் பண்ணிட மாட்டேன். ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. 1 அப்படின்னு போட்டு முன்னால் உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காருவேன். 5 பேர் அவுட்டு. கான்ஃபிடென்ட் லெவல் அப்படி போகும் பிள்ளைகளுக்கு. மீதி 15. வரிசை எண் 1 அப்படிம்பாரு ஒருத்தர் மைக் வச்சுக்கிட்டு. கீழே தலைப்பு என்ன தெரியுமா? செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல். விளங்குறதுக்கே 3 நாள் ஆகும். சிலப்பதிகாரம் நாங்கள் படிப்போம், படிச்சுட்டு வந்திருப்போம். 3 மாதத்துக்கு முன்னால் 3 தலைப்பு கொடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. காலையில் ஒரு காம்படிஷன், மதியானம் ஒரு காம்படிஷன், அடுத்த நாள் காலைல, அடுத்த நாள் சாயந்தரம், அடுத்த நாள் காலைல, அடுத்த நாள் சாயந்தரம் 6 காம்படிஷன். கம்பராமாயணம், பெரிய புராணம், திருக்குறள், சிலப்பதிகாரம், சீராபுராணம், சீவக சிந்தாமணி. கடைசி நான் என்னுடைய ஃபைனல் இயரில் 6த்துலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தேன். 6த்துலேயும் ரெக்கார்டு வந்து வருவேன்னா 15 தானே இருக்கிறாங்க. 15 தானே இருக்கிறாங்க. இப்படி மேடையில் நடப்பேன். நல்லா தெரிஞ்சுக்க, திமிரா நடக்கிறது வேற, ஆளுமையாக நடக்கிறது வேற. பாடி லாங்குவேஜில் அது ரொம்ப முக்கியம். திமிரு காட்டினா இந்த உலகம் தூக்கி அடிச்சிடும். ஆளுமையோடு இருக்கணும். அதில் பணிவும் இருக்கும், விவேகமும் இருக்கும், கம்பீரமும் இருக்கும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞான செருக்கு. பாரதி.
அப்படின்னு ஏறி அப்படி மேடையில் கடகடகடன்னு ஏறி போய் இப்படி நின்னு வச்சுக்க 5 அவுட்டு. 10 தான். பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும் 10 தான். தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம் வரும் காலம் நின் காலம் அனைவருக்கும் வணக்கம். 5 அவுட்டு. 5 தான். இப்போ என்னுடைய ப்ரிப்பரேஷனில் பில்டப் கொடுப்பேன் பாரு. 5ல் 2 அவுட்டு, மீதி இருக்கிறது 3. அதில் கண்டிப்பாக எனக்கு ஒரு ப்ரைஸ். இப்படிதான் ஜெயிக்கிறதுங்கிறது ஸ்ட்ராட்டஜி, ஜெயிக்கிறதுங்கிறது டெக்னிக்கு. ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறதெல்லாம் புத்திசாலிங்க கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய பட்டோலி வீசி பறக்கிறவங்கெல்லாம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்க. பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் என்பதனை கைத்தட்டி காட்டி கொடுக்கிறீர்கள். எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்கவே கூடாது. எவன்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறானோ அவனெல்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அது எப்படி தெரியுமா, பேச்சாளராக இருந்தால் வரலாம். என் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினது சத்யபாமா எங்கே இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பர்வீன் சுல்தானா 58 தான். பர்வீன் சுல்தானா எங்கே இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம்ப்பா. என்னை நானே தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு எனக்குள் இந்த மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, எத்தனூண்டு பகுதி தான். அதை ஷார்ப்பாக வச்சுக்கோ. நிறைய வாசி, நிறைய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அதை எப்படி டெலிவரி, எப்படி அதை பேசுறது. என் பேச்சை பற்றி ஒருத்தர் கமெண்ட் பண்ணாருங்க. இவ்வளோ ஸ்மார்ட்டாக மெதுவாக ஆரம்பித்தேன், ஒரு வங்காள மொழி திரைப்படம் மாதிரி ஆரம்பிப்பேன் நான். கண்டென்ட் அப்படி போயிட்டு ஒரு அவார்ட் மூவி, மலையாள மூவி மாதிரி போகுமா. அப்புறமா கடன்னு மேலே ஏறுவெல்லாம் கரெக்டாக தமிழ் படம் மாதிரி போகுமா. முடிக்கும் போது ஒரு தெலுங்கு படம் மாதிரி முடிப்பேன். நீ தவிர்க்கவே முடியாது. நான் மேடையில் பேசுகிறேன்ப்பா, நான் டிவியில் பேசுகிறேன், நீ சேனல் மாற்றிரு பார்ப்போம். மாற்றவே விட மாட்டேன் நான். என்கிட்ட ஃப்ரேம் வச்சுட்டாங்கன்னா அவனை செத்தான், முடிஞ்சுது, அவ்வளோதான். கவனத்தை திருப்ப விடாமல் உங்களுடைய மனம் கொள்ளுகின்ற வகையிலே, உங்களுடைய புத்திக்கு ஏதேனும் சோறு கிடைக்கின்ற வகையிலே நீங்கள் அந்த பேச்சை அமைத்துக் கொள்வது. எதை கொடுக்கிறீர்கள் இந்த உலகத்திற்கு? உங்களால் சுந்தரவள்ளி பேசிட்டு இருக்கும் பொழுது கார்ல் மார்க்ஸ் பற்றி ஒரு விஷயம் பேசினாங்க. மூளையில் டக்குன்னு வந்துச்சு. ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே படித்ததுனால வந்துருச்சு. கையில் அந்த ஆள் புக் எடுத்துகிட்டு போனான்னு சொன்னார்ல, நான் உடனே கேட்டேன் ஜென்னி என்ன பண்ணாங்கன்னு. ஜென்னினா இந்த ஜென்னி இல்லை, அவங்க வைஃப் ஜென்னி. அவங்க கையில் வந்து அவங்களும் அந்த அம்மாவும் புக் எடுத்துடும், வேறு வழி. 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சொற்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் நான் உருது சூழலில் இருந்துக்கிட்டே தமிழ் பேசுகிறேன் தெரியுமா? சொல்லின் மீது அவ்வளவு கவனம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியம். எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. கார்ல் மார்க்ஸ் புக் எடுத்துட்டு போகும்போது ஜென்னியும் பின்னாலேயே போனாங்களாம். எங்க போனாங்க? மறந்துட்டியான்னு பார்த்தேன். வேற எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா மறந்துருப்பேன். சரியா? இதை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிடிச்சிட்டேன். இதே மாதிரி நான் போன வாரம் இந்த பிள்ளைகளுக்கு வேற ஒரு குரூப் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு ஏதோ பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தார் ராஜா ஹுசேன் சார். வந்து நான் சொல்கிறேன், ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னேன் பாரு. ஆனால் எங்கே மிஸ் பண்ணிட்டேன்னா, அந்த தத்துவத்தை பேசினது வந்து யூத்துக்குன்றதை மறந்துட்டேன். இந்த முன் வரிசையில் உட்காந்துருக்கிறவங்க பேசினா, அந்த 2வது வரிசையில் உட்காந்துருக்கவங்க பேசினா அது வேற மாதிரி புரியும். இந்த 3வது வரிசை 4வது வரிசையிலேருந்து என்னத்தை புரியும்? நான் என்ன சொன்னேன், ரூமி சொன்னார். ரூமி ஒரு கருத்தை சொன்னார். எல்லாம் அலட்டானா, என்னமோ சொல்லியிருக்கிற மாதிரி சொல்லுது இந்த அம்மா, என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்குறேன். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. அவன் சிரிச்சிட்டான். நிஜமாவா மேடம்னு கேட்குறான். இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? நான் சொல்ல வந்ததை வேறப்பா.
நான் சொல்ல வந்தது வேற, ரூமி சொல்ல வந்தது வேற. ஆனா சொன்ன விதமும் சொன்ன ஆடியன்ஸும் விஷயமே மாறி போச்சு. இதுதான் பேச்சில் இருக்கக்கூடிய ஆபத்து. சரியா? ஜென்னி காரல் மார்க்ஸ் போனாங்களா? எனக்கு சொற்கள்ல ரொம்ப கவனம்னு சொன்னேன். தமிழ்ல செத்து போறாங்க அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, செத்து போறாங்க. என்னென்ன சொல்லல சொல்றாங்க பாரு. சொல்லு சொல்லு சொல்லு, நிறைய தெரியும், சும்மா சொல்லு. மண்டையை போட்டார், அதான் நான் பார்த்தேன். சூப்பரு சூப்பரு. இயற்கை எய்தினார், காலமானார், மறைந்தார், புட்டு கொண்டார், அப்புறம் டிக்கெட் வாங்கினார், சூப்பர். அப்புறம் இறைவனடி சேர்ந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது காலமானார். ஒருத்தர் 96 வயதில் அகால மரணம் அடைந்தார்னு ஒரு போஸ்டர்ப்பா. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. 96 வயசுல எப்படிடா அகால மரணம் அடைவார் அப்படின்னா, அந்த அந்த பேரன் சொல்றான், போற வயசுல போகாம ரொம்ப லேட்டா போனாலும் அதுவும் அகால மரணம். அகாலம் அப்படிங்கறது நான் நேரம் தப்புனது தானே. காலம்னா நேரம் தப்புனதுக்கு தானே, அது லேட்டா போனாலும் அதுதானா. ஸோ இவ்வளோ வார்த்தைகள் இருக்குல்ல. காலம் ஆனார், காலம் ஆறுது, ஹி பிகம்ஸ் டைம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. இங்கிலீஷில் பாஸ்ட் அவே தானே, ஹி பாஸ்ட் அவே. எங்க தமிழ் தான் சொல்லுது, இயற்கை எய்தினார், இயற்கைக்குள்ள போயிட்டார். இயற்கையை தான் மதவாதிகள் கடவுள் என்று சொல்கிறார். இவ்வளவு சொல்ல இருக்குல்ல, எல்லா சொல்லையும் தூக்கி சாப்பிடுற ஒரு சொல்ல ஏங்கல் சொன்னான். மார்க்ஸ் இறந்த போது என் தோழன் காலை 9 மணி அளவில் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம். என்ன சொல்லு? ஜென்னி சாவறாங்க, புருஷன் புக்கோட போகும்போது பொண்டாட்டியும் புக்கோட போனாங்க. அவ பிரமாதமான பெண், அவன் செத்தாங்க. இப்போ வந்து ஏங்கல்ஸ் வந்து கார்ல் மார்க்ஸனுடைய சாவை எப்படி சொன்னானா, ஜென்னியுடைய சாவை எப்படி சொன்னா பாரு. அதே ஏங்கல் சொல்றான். ஏங்கல்ஸ் ரொம்ப பெரிய எழுத்தாளருங்க. அவன் மூலதனத்துக்கு அவன் தான் மூலதனம். அவன் மூலதனம் கொடுக்காம மூலதனம் வந்திருக்காது. அவன் கொடுத்த காசு தான். கரெக்டா சொன்னா. ஜென்னி செத்துட்டா. 2 பேரும் இப்படி கை பிடிச்சிட்டு இருக்காங்க. கை பிடிச்சிக்கும் போதே அவ செத்துட்டா. கார்ல் மார்க்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க கையை. அவன் பார்த்தான், ஏங்கல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தான். வெளியில வந்தான். அவ பொண்ணு, அவங்க 2 பேருடைய பொண்ணு நிற்கிறா வெளியில. என்னாச்சு? இப்போ ஜென்னி செத்துட்டாங்கிறத ஏங்கல்ஸ் எப்படி சொன்னா பாருங்க. கார்ல் மார்க்ஸும் செத்து போனான். ஜென்னி செத்ததை அப்படி சொல்ல முடியுமாங்க? இந்த சொல்ல இருக்குல்ல, பல இளைஞர்களுக்கு புரியாது. ஏன்னா அந்த உணர்வுக்குள் போகும் பொழுதுதான் அந்த சொல் புரியும். இந்த வார்த்தையை நீ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீ ஜென்னியை முழுக்க படிச்சுட்டு, நீ கார்ல் மார்க்ஸ் முழுக்க படிச்சுட்டு, உன் தாய் தந்தையருடைய தாம்பத்தியத்தினுடைய அந்யோன்யமான வாழ்க்கை மீது மரியாதை வைத்துவிட்டு, உன்னுடைய பாட்டன் தாத்தன் உன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் உறவுகளுடைய உன்னதத்தை புரிந்து கொண்டால் இந்த சொல் உன்னை அடுத்த களத்திற்கு எடுத்து செல்லும். சொல் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சொற்களை பேச்சாளர்கள் பயன்படுத்த வேண்டும். நான் ஒரு இலக்கிய பேச்சாளர், நான் ஒரு தன்முனைப்பு பேச்சாளர். என்னுடைய தேர்வு, என்னுடைய மேடைக்கான தேர்வை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். நீ எந்த மாதிரியான பேச்சாளராக வரப்போகிறாய் என்பதனை தேர்ந்தெடு. இந்த விப்ரோல 3 நாள் ஒர்க் ஷாப்புங்க. ஸ்பீக்கர் ஒருத்தர், அவன் பில் எவ்வளோ தெரியுமா? 12 lakhs. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பேச்சரங்க கலையை நீங்கள் தெரிந்து கொள்வது என்பது இது ஒரு ப்ரொஃபஷன். நாஞ்சில் அண்ணன் அதான் கூப்பிட்டோம். இது ஒரு ப்ரொஃபஷன். நான் பேச்சாளராக இருக்கிறேன்னா அது என்னுடைய இன்னொரு ப்ரொஃபஷன். சுந்தரவள்ளிக்கும் அது ஒரு ப்ரொஃபஷன். செயற்பாட்டாளர் என்பது வேறு, பேச்சு என்பது அவருக்கும் ஒரு ப்ரொஃபஷன். மதிமாறனா நான் அந்த ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கரில் சேர்த்துக்க மாட்டேன். அவர் வெறும் செயற்பாட்டாளராகவே நிற்கிறார். பேச்சை சம்பாத்தியத்திற்கான ஒரு களமாக கூட மாற்றிக்கொள்ளலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க பேச்சை சம்பாத்தியத்திற்கான தளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு ஒரு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் அதில் எந்த அளவிற்கு பாண்டித்யம் பெற்றிருக்க வேண்டும், எந்த அளவிற்கு உங்களுடைய டெலிவரி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க.
நான் ஒரு பாட்டு ஒரு கதை மனப்பாடம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், 5 லட்சம் ரூபா என்னை பொறுத்த அளவில். அது 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் அதை சொல்லுவேன் நான். ஆமாங்க, ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன்னா அது எனக்கு பெரிய செல்வங்க. இந்த மாதிரி அவங்க சொன்னாங்களே 2 + 2 5, அதை நான் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நான் இப்போ கேட்டேன், சுந்தரவள்ளி ஒரு மேடையில் சொன்னார் அப்படிங்கிற ஒரு சின்ன பிட்டு மட்டும் போட்டு அது பேசிடுவேன் நான். அவ்வளோதான். அவங்களா எடுத்தாங்க, அவங்க பார்த்தாங்க தானே, முடிச்சு போச்சு. அந்த ட்ரிபியூட் மட்டும் கொடுத்துட்டு அவங்க இப்படி மேடையில் ஒரு பேச்சரங்கத்தில் தான் பார்த்த ஒரு திரைப்படத்தை பற்றி சொன்னார்கள். அது என் மனதை மிக ரொம்ப கவர்ந்தது. ஒரு வகுப்பறை, அவ்வளோதாங்க, ஒரு வகுப்பறை. ஒரு ஆசிரியர் நுழைகிறார், எல்லோரும் ஒன்றும் இல்லை பிள்ளைகளா, பேச்சில் என்னன்னா காட்சிப்படுத்தணும். நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் அந்த வார்த்தையினுடைய பொருள் உங்கள் மனதிலே காட்சியாக விரிய வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நின்று நிதானமாக பேசுவது அவசரமே இல்லை, நிதானமா பேசலாம். 20 நிமிஷம் பேச்சு, 20 நிமிஷங்கிறது நொடிகள்ல போட்டனா கணக்கு எங்கேயோ போகுது. அத்தனை நொடிகள் உன் கைகளில் இருக்கு. அத்தனை நொடிகள்னா எனக்கு தான் அந்த ஒரு 600 நொடிங்கிறது எனக்கு மட்டும்தான். ஆனால் நீங்க ஒரு 600 பேர் இருந்தீங்கன்னா 600 × 600 அத்தனை நொடிகள். அத்தனை நொடிகளுக்கு சொந்தக்காரியாக நான் நின்று பேசுகிறேன். பாடல்களை அழகாக மனனம் செய்யுங்கள். மனனம் செய்த பாட்டை அழகாக சொல்லுங்கள். எந்த ஒரு திரைப்பட பாடலாக இருந்தாலும், எந்த ஒரு தனிப்பாடலாக இருந்தாலும், எந்த ஒரு இலக்கிய பாடலாக இருந்தாலும், சொல்லுகின்ற சொல்லில், சொல்லுகின்ற விதத்தில் மனம் கவரலாம். நான் ஒரு பாட்டு சொல்றேன். இறைவனிடம் கையேந்துங்கள். நீங்க நாகூர் இப்ப பேசி பாடி கேட்டிருக்கீங்கல்ல, இப்ப நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு பாரு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதே இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், அல்லல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். பாட்டுதான், எல்லாரும் கேட்ட பாட்டுதான். கத்துக்கிறீங்க, கத்துக்கோங்கன்னு சொன்னதுனால கைத்தட்டாம இருக்கிறீங்க. இது சொல்லும் போது கைத்தட்டல் வந்துருங்க, எனக்கு கைத்தட்டல் வாங்கிடுவேன் நான். நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, அந்த நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. இது பாட்டா? பொங்கு கணங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட, விழி மங்குலில் வண்டு கலைத்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி இங்கிது கண்படும் என்படும் என்படும் என்றிடை திண்டாட, உயர் பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றாளே. குறவஞ்சி. மண்வெட்டி கூலி தின்னலாச்சே, எங்கள் வாழ் வலியும் வேல் வலியும் போச்சே, விண்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியிற் கெட்ட பெயர் ஆச்சே, நானிலகு வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூணிலகு தின் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு. ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் கோழை எலிகளெனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், பெரும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். மகாகவி பாரதி. நீங்க பாடல்களை வாசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பேச்சாளர்கள் அதை மக்கள் வரைக்கும் கொண்டு செலுத்தலாம். கண்டை அணிந்தோம், இரு கைகளை விரித்து எங்கள் மெய்யினை போர்த்தோம், மொந்தையிற் கூழை பலர் மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம், சந்தையில் மாடாய வீடின்றி சிந்தை மெலிந்தோம், எங்கள் செயல்களுக்கெல்லாம் செய் நன்றி. இதுதானா தொழிலாளர் பிரச்சனை? பாவேந்தர் பாரதிதாசன். காதல் வழியமைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம்? இறப்பதற்கோ பிள்ளை, தவிப்பதற்கோ பிள்ளை, மக்கள் பேரு நன்று தவிர்க்கும் முறை தீதோ. அதே பாவேந்தர் பாரதிதாசன். வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மன சினையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. கம்பராமாயணம்.
ஒவ்வொரு பாடலையும் மனனம் செய்து சொல்லக்கூடிய விதத்தில் சொல்லுகின்ற பொழுது அவையை அள்ளி உங்களுடைய பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதற்கு வாசிப்பு பழக்கம் வேண்டும். வாசிப்பை விரும்பி வாசித்தல். அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு விஷயத்தை வாசிக்கும் பொழுது நேசித்து வாசி. உனக்கு எது பிடிக்குதோ அதை வாசி. உனக்கு எது பிடிக்குது அதை வாசிச்சா எப்படி உருப்படுவ? இதுல என்னன்னா, தம்பியா ஷானவாஸ் தேர்ந்தெடுத்த சொல்லை பேசுபவர். யார் மனம் புண்படவும் அவர் பேசியதை நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் சில பேர் மனம் புண்படிதானே பேச வேண்டியது இருக்கிறது. அதுக்கு என்ன பண்றது? இப்போ உதாரணத்துக்கு புத்தகத்தை கீழே போட்டா என்னப்பா பண்ணலாம்? காலில் பட்டுருச்சு, என்னப்பா பண்ணலாம்? எடுத்து தொட்டு மோந்துக்கணும். சரியாண்ணே? கேவலமான ஒரு கெட்ட புக்கு, அது காலால் எட்டி உதச்சி கிழிச்சு நெருப்பில் போடணும்னு தோணுது. அதை எப்படி நான் தொட்டு கண்ணில் கும்பிடுறது? அரபியில் ஒரு கெட்ட வார்த்தை எழுதி கீழே போட்டிருக்கான் ஒருத்தன். என்ன பண்ணலாம் சொல்லு? கேள்வி கேட்டிருக்கிறேன்ல, என்ன சார் பண்ணலாம்? எடுத்து கண்ணில் ஒத்தி மோந்து பார்க்கலாம். படிச்சாதானே தெரியுது எது காலில் போடுறது, எது வந்து கிழிச்சு போடுறது, எது தலை மேல வைக்கிறது. இல்லை படிங்கிற, அதனால தான் படிங்கிறோம்.